Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம தேன் மிட்டாய் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுல்ல 1 கப் அரிசியும் 1/4 கப் உளுந்தையும் வாஷ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ண போறோம். ஸோ இதை நல்லா இந்த திக் கன்சிஸ்டன்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது கூட கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக நான் கேசரி பவுடரை ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேன் மிட்டாய்க்கான மாவு ரெடி. இதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சிரப் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் சுகர் கூடவே 1 கப் வாட்டரையும் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா பாயில் ஆகும்போது நம்ம ஆஃப் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி அதோட ஜூஸை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா டைம் ஆக ஆக நம்மளோட சுகர் சிரப் கட்டி ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி. அகெயின் ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். தேன் மிட்டாய்னு சொல்லும்போது நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் நமக்கு வரும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாத்தையுமே இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இது கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.